சென்னை காசிமேடு துறைமுகத்தில் ஆழ்கடலில் மீன்பிடித்து கரைக்கு திரும்பிய மீனவர் படகிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீன்பிடி தொழில் செய்து வந்த மாம்பிடி அமாவாசை என்ற 55 வயது நபர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 7 மீனவர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார். பின்னர் கரைக்கு திரும்பிய நிலையில் விசைப்படகிலிருந்து கால் தவறி மாம்பிடி அமாவாசை கடலுக்குள் விழுந்ததில் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் காசிமேடு பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மன்னார் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடித்த 5 விசைப்படகுகளுடன் 32 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். கடந்த 45 நாட்களில் 16 விசைப்படகுகள் 108 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூரில் விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டதால் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதலே கடலில் புனித நீராடிய பக்தர்கள் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் 4 மணி நேரம் காத்திருந்தனர். பின்னர் கோவில் நடை திறந்து விஸ்வரூப தீபாராதனை, அபிஷேகம், பூஜைகள் நடைபெற்றன. அப்போது பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே அரிவாள் மற்றும் கம்போடு பெண் ஒருவரை கொலை மிரட்டல் விடுத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. குயவனேந்தல் கிராமத்தில் பாதை குறித்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இவ்வழக்கை வேலுச்சாமி என்பவர் தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் வேலுச்சாமியின் மகன் இளையராஜா அதே பகுதியைச் சேர்ந்த தமிழிசை என்ற பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே தாக்க முயன்றார். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே லாரி மீது கார் மோதியதில் தந்தை மற்றும் 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழனி உடுமலை சாலையில் கேரளாவில் இருந்து பழனிக்கு குடும்பத்துடன் காரில் சென்றனர். அப்போது வயலூர் பைபாஸ் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதியது. இதில் காரை ஓட்டி வந்த தந்தையும் அவரது 2 வயது குழந்தையும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கிரேன் மூலம் லாரியில் சிக்கியிருந்த காரை மீட்டு காரில் உயிருக்கு போராடிய தாய் மற்றும் மற்றொரு குழந்தையை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர்.